ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். எப்போ தான் நான் அந்த விஷயத்தை மறப்பனோ தெரியல. எனக்கு தான் அவன் என்னை மன்னிப்பானோ, எனக்கு தான் நம்மளோட அப்பா அம்மா நம்மளை மன்னிப்பாங்கன்னு தெரியல. நான் அந்த தப்பு பண்ணியிருக்கக்கூடாதுல்ல, நான் லைஃப்பில் அந்த டிசிஷன் எடுத்திருக்கக்கூடாதுல்ல, நான் லைஃப்பில் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கக்கூடாதுல்ல. அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க நம்மளால். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், பட் என்னால் அந்த டிசிஷனை ரிவோக்கே பண்ண முடியல, அந்த எஃபெக்டை மாற்றவே முடியல. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அண்ட் அந்த நெருடல் எப்போ தான் எனக்கு போகும்னு தெரியல. இந்த மாதிரி நம்ம நிறைய டைம் யோசிச்சிருப்போம்ல. மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாயிண்டில் ஒரு தப்பு பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஒரு சின்ன வயசுலையாக இருக்கலாம், விவரம் தெரியாதப்போ இருக்கலாம், அதில் நல்ல மெச்சூரான டைமில் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் மிஸ்டேக்காக இருக்கலாம். அது ஒரு அப்பா அம்மா கூட நடந்த, பேரண்ட்ஸ் கூட நடந்த ஒரு சின்ன கான்ஃப்ளிக்டாக இருக்கலாம், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அண்ட் அந்த ஒரு விஷயத்தினால வேறு யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவர் அதை நெகட்டிவாக போய் முடிஞ்சிருக்கும். அண்ட் அதை நமக்கு பெரிய கில்ட்டு கொடுத்துருக்கும். இப்போ வரைக்கும் அந்த கில்ட்டு கொடுத்துட்டே இருந்திருக்கும். என்னதான் அவங்களே நம்மளை மன்னிச்சிருந்தாலும், இல்லை பரவாயில்லடா வீடு தெரியாமல் தானே பண்ணேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளால் அதுலேருந்து வெளில வந்திருக்க முடியாது. அப்பப்போ அந்த விஷயம் மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கிடைக்காம, ஒரு ப்ராப்பர் ஃபர்கிவ்னஸ் இல்லாமல், ஒரு காம்னஸே இல்லாமல் நம்ம சுற்றிட்டு இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நடந்த அந்த கசப்பான சம்பவத்திலேருந்து எப்படி நம்ம கம்ப்ளீட்டாக வெளில வர்றது, இந்த வாரம் நம்ம அந்த அழகான டாபிக் தான் பேச போகிறோம். பட் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணல, ஸ்பாட்டிஃபைலையோ இல்லை உங்களோட ஃபேவரட்டான ஆப்பில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், என்னோட எந்த ஒரு எபிசோடையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினைக்கிற முதல் விஷயம் we are all just normal humans. எஸ், நம்ம எல்லோரும் சாதாரண மனுஷங்க தான். 2 கை கால், ஒரு நார்மலான ஒரு குவாலிட்டி குட்ஸ் இருக்குது, குட் சைட்ஸ் இருக்குது, பேட் சைட்ஸ் இருக்குது, செல்ஃபிஷ் சைட்ஸ் இருக்குது. நல்லதும் பண்ணுவோம், அப்பப்போ தெரியாமல் சில விஷயங்கள் தப்பாகவும் போகும். எல்லாமே பண்ணக்கூடிய இயல்பான ஒரு சாதாரண மனுஷங்க தான் நாம். ஸோ நம்ம லைஃப்பில் தப்பு பண்ணுறது ரொம்ப ஓகேங்க. அதோட மேக்னிடியூட்லேயோ இல்லை அதோட இம்பேக்டில் போய் நம்ம ரொம்ப எமோஷன் போட வேண்டாம். நம்ம இந்த தப்பு பண்ணோம், அது நம்ம பாஸ்டில் இந்த ஒரு விஷயம் பண்ணோம், இதனால இப்படி இவங்க அஃபெக்ட் ஆகிட்டாங்களே, ஆர் இந்த விஷயம் இவங்களை இப்படி கஷ்டப்படுத்திருச்சு, அதனால் அவங்க இன்னும் இப்படி ஆகிட்டு இருக்காங்களே, இல்லை, தட் இஸ் ஓகே. அந்த ரூட் மட்டும் தான் நம்ம கையில் இருக்கே தவிர, அதோட ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காஸ் தான் நம்ம கையில் இருக்கே தவிர அதோட எஃபெக்ட் நம்ம கையில் இல்லை. நம்ம அதே தப்பை இப்போ இன்னொருத்தர் பண்ணி, பட் அந்த விஷயம் அந்த பர்சனை, தேர்ட் பர்சனை அஃபெக்ட் பண்ணாமல் கூட போயிருக்கலாம். ஸோ அந்த விஷயம் இப்படி தான் இம்பேக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அது நம்ம கையிலேயே இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் யாருமே வேணும்னு பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ அதில் நம்ம இவ்வளோ எமோஷன் போட்டு யோசித்தோம், இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, ஐயோ அப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் போட்டு யோசிக்கிறனால நடந்த விஷயம் மாற போகிறதில்ல. அண்ட் நமக்கும் இன்னும் தான் கஷ்டம். ஓகேங்களா? இங்கே தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. அண்ட் மிஸ்டேக் பண்ணி தான் நம்ம லைஃப்பில் க்ரோ ஆவோங்க. லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான வழியே டூயிங் மிஸ்டேக்ஸ் தான். தப்பு பண்ணி தான் நம்மளை செதுக்க முடியும், நம்மளை ஒரு பெட்டரான பர்சனாக மாற்றிக்க முடியும். ஸோ இட் இஸ் ஓகே டு டூ மிஸ்டேக்ஸ் இன் லைஃப். அது என்ன மேக்னிடியூடில் இருந்தாலும் சரி, இட் இஸ் ஓகே, இட் இஸ் ஓகே. சரிங்களா? அண்ட் ரெண்டாவது விஷயம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யார் வேணால் சொல்லலாம், நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது, ஒரு கம்ப்ளீட் க்ளோஷர் கொடுக்காது. நமக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்கும், என்னதான் இருந்தாலும் அவங்க நம்மளை மன்னிக்கலையே அப்படின்னு இருக்கும். என்னதான் இருந்தாலும் அவங்க சரி பரவாயில்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் எனக்கு இதாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணும். பிகாஸ் சிலர் ரொம்ப ப்ராட் மைண்டடாக இருப்பாங்க. சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சிலரே சில விஷயங்களுக்கு அவங்க ரொம்ப கோச்சிட்டு போயிருந்துருக்கலாம், ஆர் அவங்களோட ட்ரெய்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருக்கலாம், அவங்க உங்களை மன்னிக்காமல் கூட அவங்க போயிருந்துருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டுமே ஹெல்ப் பண்ணாது. அதுக்காக தான் நான் சொல்கிற செகண்ட் பாயிண்ட்டு சைக்காலஜியில் யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ் இது, ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் எக்ஸசைஸ். ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் அப்படின்னா பெருசாலாம் எதுவுமே கிடையாதுங்க. நாம் பண்ண ஒரு தப்புக்கு, நாம் லைஃப்பில் பண்ண ஒரு மிஸ்டேக்குக்கு மற்றவங்க நம்மளை மன்னிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட அப்பா அம்மா நம்மளை மன்னிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டோ, நம்மளோட எக்ஸ் நம்மளை மன்னிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட ஸ்பௌஸோ, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க நம்மளை மன்னிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. அஃப்கோர்ஸ் அவங்க மன்னிச்சாங்கன்னா குட். பட் உண்மையே நம்மளை யார் மன்னிக்கணும் தெரியுமா?
நம்மளை நாம் மன்னிக்கணும், நம்மளை நாம் முழுசாக உணரணும், நம்மளை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணணும். அண்ட் எஸ், நாம் நம்மளை மன்னிக்கணும். I forgive myself. Just repeat after me. I forgive myself. I forgive myself. I forgive myself 200%. Totally. Just சொல்லி முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் இருக்குல்ல, தட் இஸ் த forgiveness exercise. அண்ட் இதுதான் வந்து இந்த எபிசோடோட கீ ஹைலைட்டு. ஸோ உங்களுக்கு லைஃப்பில் எந்த ஒரு ஆஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, சின்ன தப்பாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் மேலே நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக இருக்காதீங்க. ஹார்ஷாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? நடக்குதா ஒரு விஷயம், ஓகே, ஒரு நாள் 2 நாள் ஃபீல் பண்ணுறோமா, உங்களை நீங்கள் மன்னிச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க, சரிங்களா? லைஃப் இஸ் வெரி ஷார்ட்டுங்க, லைஃப் இஸ் வெரி ஷார்ட். நம்ம இங்கே வந்து கொஞ்சம் வருஷங்கள் தான் இருக்க போகிறோம். நடந்த ஒரு இன்சிடென்ட்டையோ இல்லை 2 இன்சிடென்ட்டையோ பிடிச்சி அதே பல வருஷம் யோசித்து மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு, மண்டையெல்லாம் மேட்ரிக்ஸ் மண்டை மாதிரி ஆகிட்டு, சேட் ஸ்டேட்டஸ் போட்டு, வாழ்க்கையை வெறுத்து, கடவுளை திட்டி, விதியை திட்டி, எதுக்கு? we will forgive ourselves, சரிங்களா? there's a lot more to life than what happened in the past, and there's a lot more to life than just those குட்டி குட்டி திங்ஸ். நீங்கள் பெருசாக நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே பெருசுன்னு அவசியம் கிடையாதுங்களே. ஸோ எப்போவும் ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. லைஃப் சம்டைம்ஸ் 2 டைரெக்ஷன்லேயும் போகலாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாம் ரியாக்ட் பண்ணால் போதும், நாம் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணால் போதும், சரிங்களா? ஸோ எந்தையும் போட்டு மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க. அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. டேக் கேருங்க. நாம் அடுத்த மாதம் இன்னொரு அழகான ஒரு எபிசோடில் சந்திப்போம். பட் ப்ளீஸ் இதயத்தின் குரலை இந்த எபிசோட் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் போட்ட உடனே டான்னு கேளுங்க. நிறைய பாசிட்டிவான கண்டென்ட், ஹாப்பினஸ் கண்டென்ட் நான் கொடுத்துனே இருப்பேன். ஸோ இது உங்களோட மென்டல் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ டாடா, பாய்.